வணக்கம், நான் உங்கள் பவுல். இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளாக வாஷ் பேஷன் ஒன்று வைக்க சொல்லியிருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும். ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கூட கால் பண்ணி கேளுங்க, மறக்காமல் நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ ஃப்ளம்பிங் வேலை, அவுட்ரு வேலை எல்லாம் தனித்தனி வீடியோ போட்டிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் போய் லிங்க் கொடுக்குறேன், அது பாருங்கள். இங்கே இருந்தால் வாஷ் பேஷன் இது மட்டும் தனியாக வீடியோ போடணும்னு சொல்லிவிட்டு தனியாக போடுறேன். இது ஏற்கனவே 1.5 பைப்பை டெலிவரி பண்ணியிருக்கோம். 1.5 வேஸ்ட் வாட்டரு ப்ளஸ் ஆங்கிலோலாம் லைன் எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம். இது ஜான்சன் கம்பெனி வாஷ் பேஷன் டேப்பு. இது நம்ம இன்ஜினியர் ஒர்க் இருக்கிறதுனால வேறு பெரிய சைட்டில் உள்ள போல்ட் நட்டு அந்த ஜாமான்லாம் இதில் போட்டு சின்ன சின்ன வீட்டில் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இப்போ இதுக்கு போல்ட் நட்டு, வாஷ் பேஷன் போல்ட் நட்டு 12 mm இருக்குது. இது ஃபுல்லாக எஸ்எஸ்சில் இருக்கும், சிலது எம்எஸ் கோட்டிங்கில் இருக்கும். 1 அடி கனெக்ஷன் ஹோஸ் இருக்குது. ப்ளஸ் இது அல்ட்ரா வாஷ் பேஷனு, அல்ட்ரா கம்பெனி. இது கொஞ்சம் 700 800 அளவுக்கு வரும். இது கார்னரில் இருக்கும். மேக்ஸிமம் கார்னர் உள்ள டேப்பு வாங்காதீங்க, சென்டரில் உள்ளது நல்லது. நம்ம இது வேஸ்ட்டு கப்பு, சிபியில் இருக்கும், சிபி கோட்டிங்கில் தான் இருக்கும். இதெல்லாம் இதில் ஒரு லெதர் வாஷரு, கீழே ஒரு பிராஸ் வாஷரு கொடுத்துருப்பாங்க. இது வேஸ்ட் வாட்டர் கப்பு. இப்போ கீழேருந்து ஹைட்டு 3 அடி ஹைட்டு வாஷ் பேஷன் டேப்பு சென்ட்ரு. இந்த நாட்டு எப்படி இருக்குன்னா, இதில் கரெக்டாக நம்ம இந்த பைப்போட சென்ட்ரு கரெக்டாக அளந்துக்க வேண்டியதான். நம்ம அதே அந்த 3 அடிக்கு நேராக மார்க் பண்ணிவிட்டு இந்த சென்ட்ரு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டோம், அதுதான் சென்ட்ரு. இப்போ சென்ட்ரு கிடச்சிட்டு பாருங்கள். இப்போ கீழேருந்து 3 அடி இந்த பைப்போட சென்ட்ரு கிடச்சிட்டு நம்மளுக்கு. இப்போ இதில் ஸ்ப்ரிட் லெவல் வச்சு லைட்டாக மார்க் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம ஸ்ப்ரிட் லெவல் வச்சு இது வாஷ் பேஷன் டாப்பு. இது கரெக்டாக கீழேருந்து கரெக்டாக 3 அடி வச்சிங்கன்னா வாஷ் பேஷன் டாப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ வாஷ் பேஷனை தூக்கி வச்சுட்டு நம்ம கீழே உள்ள ஹோல்ஸ் மார்க் பண்ணிச்சு டபுள் சைடு. இப்போ இந்த ஹோல்ஸுக்கு கரெக்டாக மார்க்கிங் இருக்குது. இது மேலே கீழே ஏறி இருக்கும், இறங்கி இருக்கும் ஹோல்ஸு. கரெக்டாக இருக்காது. நம்ம அந்த ஹோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்க வேண்டியது. ஏன்னா குழப்பிக்க வேணாம் நம்ம. ஏன்னா மேலே கீழே இருக்குது, நம்ம தப்பாக அளவு எடுத்துட்டோம்னு குழப்பிக்க வேணாம். இது 12 mm பிட்டு போட்டு ட்ரில் பண்ணியாவது. 12 mm பிட்டு போட்டு ட்ரில் பண்ணிவிட்டு நம்ம இது ஹேமரில் போட்டுக்கலாம். நம்ம டைல்ஸில் போடுற மாதிரி தான், ஹேமரில் போட தேவையில்ல. இது ஹேமர்லேயே போட்டுக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், இதுவே 1 இன்ச்சு மேலே ஏறி இருக்குது, இன்னும் கீழே இறங்கியிருக்கு பாருங்கள். அது பேஷனில் உள்ள ஹோல்ஸோட அளவுக்கு இருக்கும். நம்ம டாப்பு மட்டும்தான் மட்டம் பார்க்கணும். கீழே எந்த முன்ன பின்ன இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. நம்ம இது ஃபுல்லாக எஸ்எஸ் போல்ட் நட்டு. இது ஃபுல்லாக கையால் ஏற்றிக்க வேண்டியது. ஏன்னா டேப் அந்த கார்னரில் வரதுனால நம்ம இந்த சைடு போல்ட்டை மட்டும் ஏற்றிக்கணும். நல்லா லாக் நெட்டு மாரி போட்டுக்கணும். அதில் உள்ள நெட்டே எடுத்து ஒரு நெட்டு ஏற்றிக்கிட்டு இன்னொரு நெட்டை வச்சு லாக் பண்ணிக்கிட்டால் நம்ம ஸ்பானர் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 14x5 ஸ்பானர் போட்டு ஃபுல்லாக டைட் வச்சு ஃபுல்லாக ஏற்றிக்க வேண்டியதான். நம்ம இந்த சைடில் ஒரு நெட்டு மட்டும் போடுற அளவுக்கு ஏற்றிக்க வேண்டியதான். ஏன் கார்னர் டேப்பு போட வேணாம், அது உள்ள வாஷ் பேஷன் வாங்க வேணாம்னு சொல்கிறேன்னா, போல்ட் நட்டு இதுமாரி பிரச்சனை வரும். ப்ளஸ் இப்போ பிவிசி வாஷர் ஒன்று வரும், அதை அடிஷ்னலாக போட முடியாது. நிறையா ப்ராப்ளம் இருக்குது. அதில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும். இப்போ 2 போல்ட்டும் ஏற்றியாச்சா, மேலே ஏறி தான் இருக்குது. இப்போ ஏற்றுறப்ப இது மட்டும் கிராஸில் போகுது. இப்போ நெட்டை கட்டிட்டு லைட்டாக மட்டும் டைட் வச்சுக்கலாம். ஏன்னா வளைஞ்சிருக்குது, அதுக்காக லைட்டாக நெட்டு மட்டும் கட்டி டைட் வச்சாச்சு. இப்போ கீழே பாருங்கள், பிவிசி வாஷர் மூலம் எஸ்எஸ் வாஷர் தான் போட முடியுது. இப்போ அந்த டாப்பு மட்டமும் கிடச்சிட்டு, இந்த வேஸ்ட் வாட்ரு பைப்பு சென்டரும் கிடச்சிட்டு, நம்ம ஆங்கில வால்வும் அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கோம். இந்த டேப்பில் சிபி ஃப்ளாஞ்சி நம்ம கண்டிப்பாக போடணும். அது ஏன்னா அசிங்கமாக இருக்கும். சிபி ஃப்ளாஞ்சி போடுற மாதிரி தான் இருக்குது. இதில் லாக் நெட்டு போட்டுக்க வேண்டியதான். இந்த நெட்டு இடிக்கிறதுனால நம்ம ஃபுல்லாக உள்ளார டைட் வச்சாச்சு. ஃபுல்லாக இல்லைனா வெட்ட வேண்டியதாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக லாக் நெட்டு கீழே லெதர் வாஷர் போட்டுட்டு பிராஸ் நெட்டு போட்டு ஃபுல்லாக டைட் வச்சாச்சு. நம்ம கீழே கனெக்ஷன் ஹோஸ் கனெக்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம இடம் இருக்கணும். இல்லைனா எக்ஸ்என் நம்பிள் போட்டு நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ இந்த ஹெட்டு பாருங்கள், அந்த கார்னரில் போய் இடிக்குது பாருங்கள். இந்த கார்னர் பேஷனில் கார்னர் டேப்பு உள்ளது தான் பிரச்சனை. இந்த பேஷனில் கார்னர் டேப்பு உள்ளது தான் பிரச்சனை. சென்ட்ரில் இருந்தால் இந்த பிரச்சனை இருக்காது. இப்போ இதில் 3 mm அலங்கி வச்சு லூஸ் பண்ணிவிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். இதில் கனெக்ஷன் ஹோஸ் கனெக்ட் பண்ணியாவது.
இதுலனா கண்டிப்பாக ஆங்கிள் வால்வு கண்டிப்பாக போடணும். ஏன்னா வாஷ் பேஷன் டேப்பு ஃபால்ட்டு வச்சு லீக்கேஜ் ஆகுதுன்னா இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஆங்கிள் வால்வு கண்டிப்பாக போடணும். எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் நான் போடுறது எல்லாத்துலேயும் ஆங்கிள் வால்வு போட்டுப்பேன். உங்களுக்கு அதிகமாக யூசேஜ் ஆகும். ஆங்கிள் வால்வு ஒரு 100 150 ரூபாய்க்காக பார்த்தீங்கன்னா பிவிசியாச்சும் போட்டுக்கலாம். இதெல்லாம் 250 கிட்ட வரும். இப்போ கனெக்ஷன் போட்டாச்சு. ஆங்கிள் வால்வு கண்டிப்பாக இதேமாரி போட்டுட்டு ஆன் பண்ணிட்டாச்சு. இதில் இடிக்கிறதுக்கு நம்ம 3mm அலைங்கி எடுத்து சைடில் அலைங்கி ஸ்க்ரூ போட்டுருக்கோம். அதை லூஸ் பண்ணிவிட்டு நம்ம வாட்டத்துக்கு திருப்பி வச்சுக்க வேண்டியதான். ஃபுல்லாக க்ளோசிங் டைப்பில் வச்சுக்கிட்டு எந்த சைடில் நம்மளுக்கு வேணுமோ அந்த சைடில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணால் அந்த இடத்துல நிற்கணும். இடஞ்சல் இல்லாமல் இருக்கிறதுக்கு இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாடலில் வச்சுட்டோம். க்ளோஸ் பண்ணால் சைட்டாக நிற்கும். ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுக்கு இப்படி நிற்கும். ஃபுல்லாக அதேமாரி டைப்பில் வச்சாச்சு. நம்ம ஃபுல்லாக டைட்டு வச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு செவுத்தில் இடிக்காமல் இருக்குது. இப்போ பேஷனும் கரெக்டாக செட் ஆகிட்டு நம்ம வேஸ்ட் வாட்டர் கனெக்ட் பண்ணோம்ப்பா. இப்போ வேஸ்ட் வாட்டர் கப்புக்கு நம்ம ஒயிட்டு எம்சியில் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு பாதி பிச்சுட்டு கொஞ்சம் பார்ட்ரு மட்டும் நம்ம செட் பண்ணிக்க வேண்டியதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நெட்டை கழட்டிட்டு ஃபுல்லாக நெட்டை கழட்டிட்டு இந்த வாசல் எடுத்து இந்த ஓரத்தில் மட்டும் நம்ம வச்சுக்க வேண்டியதான். ஃபுல்லாக ஓரத்தில் இப்போ வச்சாச்சு. நம்ம இப்போ டைட்டு வைக்க கரெக்டாக வந்துடும். இப்போ ஈவனாக இப்போ அதில் நேம் இருக்கும். வேஸ்ட்டு கப்பில் நேம் இருக்கும். அது நேராக வச்சுட்டா கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ கீழே வச்சு நெட்டு வச்சு டைட்டு வச்சுட்டு பைப் ரெஞ்சு வச்சு இல்லை மங்கி ஸ்பானர் வச்சு ஃபுல்லாக டைட்டு வச்சிட வேண்டியதான். ஏன்னா ரொம்ப டைட்டு வச்சாலும் இந்த பெரிய த்ரெட்டாக கொடுத்துருப்பாங்க. அது ஸ்லிப் ஆகிடும். இப்போ ஃபுல்லாக அந்த கார்னர்லாம் எல்லாத்தையும் ஃபுல்லாக பேக்கிங் பண்ணியாச்சு. ஃபுல்லாக எம்சில் பிதுங்கிட்டு வந்தது எல்லாத்தையும் கிளியர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வேஸ்ட் வாட்டர் கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு வேஸ்ட் வாட்டர் பைப்பு கனெக்ட் பண்ணோம். ஓஸு கனெக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு அடிக்கடி டேமேஜ் ஆகும். டஸ்ட்டு படியும் சுமல் வந்துட்டுருக்கோம். இதேமாரி பைப்பை கனெக்ட் பண்ணிட்டேன்னா இப்போ பாருங்கள் எல்லை போட்டு நேராக ஸ்ட்ரைட்டாகவே பைப்பாக கனெக்ட் பண்ணியாச்சு. இது கீழே எல்லை நம்ம ஒட்டிடக்கூடாது. இது மாதிரி டைட்டில் வச்சாலே பிடிச்சிக்கும். அது அப்போ தான் உங்களுக்கு ஓஸ் அடிக்கடி டேமேஜ் ஆகுது. ஃபால்ட் அதிகமாக உங்களுக்கு வராது. இதேமாரி போட்டுட்டிங்கன்னா ஃபினிஷிங்காக முடிஞ்சிடும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் டவுட்டாக இருந்தால் கிளியர் பண்ணுறேன். கால் பண்ணுங்கள். நன்றி.